ஒரு ஆத்மாவின் சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி குர்ஆன் ஓதி போய் பார்சல் அனுப்புறீங்க அப்படிங்கிறது அவங்ககிட்ட நீங்க இன்னும் கேள்வி கேட்கணும். இனிமே நீங்க சும்மா பதில் சொல்ல இருக்காதீங்க, கேள்வி கேளுங்க. நீங்க என்னதுமா கேள்வி கேட்கணும்? சரிங்க, ஒரு இறந்து போனவருக்கு ஹஜ்ஜி செஞ்சு அதை பார்சல் அனுப்பலாமான்னு கேளுங்க. அதை அனுப்பலாம் அப்படிம்பாங்க. அப்பதான் நீங்க பிடிக்கணும். அப்பயே ஒரு ஆத்மாவின் சுமை இன்னொரு ஆத்மா சுமக்கான என் வசனத்தை ஓதுனேன்னு கேட்கணும். அவங்ககிட்ட நீங்க இன்னும் அடுத்து கேட்கணும், ஏங்க நம்ம தர்மம் செய்யறோம், அந்த தர்மத்தை பார்சல் பண்ணி அனுப்பலாமா மையத்துன்னு கேளுங்க. அதெல்லாம் அனுப்பலாம். அப்படியே நீங்க ஒரு ஆத்மாவின் சுமை இன்னொரு ஆத்மா சுமக்காத அந்த வசனத்தை ஏன் ஓதுனீங்க அப்படி கேட்கணும். நீங்க கேள்வி கேட்கணுங்க. இனிமே நீங்க பதில் சொல்லுங்க. அடுத்து இன்னும் கேள்வி கேளுங்க. நோன்பு வச்சா போய் சேருமான்னு கேளுங்க. பார்சல் அனுப்பலாமா? அந்த பார்சல் அனுப்பலாம். அப்ப ஏன் இந்த வசனத்தை ஓதுனீங்க? ஒரு ஆத்மாவின் சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காதுன்னு ஏன் ஓதணும்? அப்ப எவ்வளவு பெரிய இதெல்லாம் சேரும், பார்சல் அனுப்பலாம். அப்ப குர்ஆன் ஓதுறதுக்கு மட்டும்தான் அந்த வசனமா? சரி, அது இருக்கட்டும். இந்த வசனத்தையாவது ஒழுங்கா அர்த்தம் வச்சாங்களா? விசுங்கிற வார்த்தை எந்த அரபி டிக்ஷனரியும் போய் பாருங்க, பாவம் குற்றம்னு தான் அர்த்தம். ஒரு ஆத்மாவின் பாவ சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது அப்படி அல்லாஹ் சொல்றான். ஒரு ஆள் திருடனான்னு வச்சுக்கிறேங்க, அல்லாஹ் அவனை விட்டுவிட்டு இன்னொரு ஆளை கூப்பிட்டு அவன் தான் திருடனா, தண்டனை உனக்கு தான் கொடுப்பேன் அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஒருத்த விபச்சாரம் பண்ணான்னு வச்சுக்கிறேங்க, அவனுக்கு தான் தண்டனை, அவனை விட்டுவிட்டு அல்லாஹ் இன்னொரு ஆளை கூப்பிட்டு அவன் தான் விபச்சாரம் பண்ணான், தண்டனை உனக்கு தான் கொடுப்பேன் அல்லாஹ் சொல்லுவான். அப்படி இல்ல, ஒரு ஆத்மாவின் பாவச்சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது. எவன் தப்பு செஞ்சாலும் தண்டனை அவனுக்குத்தான் என்பது இறைவன் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தை போய் நல்ல காரியம் செஞ்சு அனுப்புறது கொண்டு வரலாமா? இதுதான் மோசடி என்பது. இறைவன் ஒரு கருத்தை சொல்றான், வசனத்தை ஓதிர வேண்டியது. இன்னொரு கருத்தை சொல்லி அப்பாவி இளைஞர்கள், இஸ்லாமிய விவரமே தெரியாத இளைஞர்கள் அது போய் இறக்குமதி பண்றது. இந்த வேண்டாம் விசுங்கிற வார்த்தைக்கு நல்லதுங்கிற அர்த்தம் இருக்குன்னு லட்சணையில காமிக்கட்டுமே, அவங்க சொல்றாங்க, நான் ஒப்புக்கொள்றேன், காமிக்கட்டும். அல்ல பாவத்துக்கு சொன்னதுங்க, நல்ல காரியத்துக்காக சொன்னா. நல்ல காரியத்துல நம்ம ஒண்ணு செஞ்சா மையத்துக்கு போய் சேராதுன்னு சொன்னா ஜனாதா தொழுகை எதுக்கு? ஜனாதா தொழுகை எதுக்கு? நம்ம நன்மை செஞ்சு அந்த தொழிலுடைய நன்மை மையத்துக்கு போய் சேர்த்துக்கு தானே. இப்ப இங்க மட்டும் எப்படி ஒரு ஆத்மான சுமை இன்னொரு ஆத்மா சுமக்குது? எல்லாம் தொழுதாச்சு, இவங்க மட்டும் போய் தனியா போய் சொல்லிட்டு வர்றாங்களே எதுக்கு? அங்க மட்டும் சுமக்குதுங்கிறதுனால தானே. ஏன் சொல்றாங்க இவங்க? எல்லாம் தொழிலாச்சு, தனியா போய் ஒவ்வொரு ஜனாதா தொழுகிறாங்க. நீங்க தான் சொல்றீங்க ஒரு ஆத்மான் சுமை இன்னொரு ஆத்மா சுமக்காது, ஏன் போய் சொல்றீங்க? என்னங்க அது? அப்ப இந்த வசனங்கிறது நல்ல காரியத்துக்கு இல்ல, பாவத்துக்கு. அத நம்ம மைண்ட் சரின்னு சொல்லுது. எவன் தப்பு பண்ணாலும் அவன் தான் தண்டனை. ஆனா நல்ல காரியம் அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா ஒரு மூமினை எப்படியாவது காப்பாற்ற நினைக்கிறான். அதனால இறந்து போயிட்டா எல்லாம் வாங்க இவருக்காக தொழுது துஆ செய்யுங்க, அதுக்கு அதை வச்சாவது நான் இவரை நான் சொர்க்கத்தை அனுப்புறேன் அல்ல ஒரு காரணத்தை வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி தான் ஹஜ்ஜி செஞ்சு பார்சல் அனுப்புறது. இவங்களோட பாசையில சதகா செஞ்சு பார்சல் அனுப்புவது எல்லாம் இருக்குதுல. இதையெல்லாம் விட்டுற வேண்டியது. இந்த குர்ஆன் ஓதுறதுக்கு மட்டும் உடனே பார்சல்ங்கிறது ஒரு ஆத்மா ஆத்மா சுமக்காங்கிறது ஏன் இப்படி? ஏன் வேற ஆதாரம் இல்லையில, அதுக்கான இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு வர்றது ஆதாரம். இப்ப நீங்க ஹஜ்ஜி எப்படி பார்சல் பண்ணான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஆதாரம் இருக்கட்டும், சுமக்குதா இல்லையா? கர்ப்பம் செய்வதற்கு ஆதாரம் இருக்கிறது, அதனால் நாங்கள் செய்யலாம் என்கிறோம். சரி, ஆதாரம் இருக்குது செய்றீங்க. ஒரு ஆத்மான் சுமை இன்னொரு ஆத்மா சுமக்குதா இல்லையா? அப்பயே அந்த வசனத்தை ஓதுவீங்க. அப்படி கேட்கணும் நீங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது, குர்ஆனுக்கு ஆதாரம் இல்லைங்கிறீங்களா? ஆதாரம் இல்லைங்காதீங்க. ஆதாரம் என்னன்னு கேளுங்க, நாங்க தர்றோம் ஆதாரம். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இக்ராவு யாசீன் அலா மௌதாக்கும், உங்களில் முன் சென்றவர்களுக்கு யாசீன் சூராவை ஓதுங்கள். அபூ தாவூதிலே இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு கூறுகிறார்கள், ஒருவர் குர்ஆனை ஓதி அதன்படி நடந்தால் அவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் கிரீடம் அணிவிக்கப்படுகிறது. ஒருவர் ஓதுகிறார், பெற்றோருக்கு இந்த சிறப்பு என்றால் ஓதிய அந்த நபருக்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் அஹ்மதிலே அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிள்ளை ஓதுறாரு, தாய்க்கும் தந்தைக்கும் கிரீடம் அணிவிக்கப்படும் சொன்னா பிள்ளை ஓதுனது வாப்பா அம்மாவுக்கு போய் சேர போய் தானங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவரை நீங்க அடக்கம் செஞ்சுட்டா அவருடைய தலைமாட்டு பக்கம் வந்து சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்பத்தை ஓதுங்க, கால்மாட்டு பக்கம் வந்து சூரத்துல் பக்கராவுடைய கடைசியை ஓதுங்கிறாங்க. இந்த ஹதீஸை இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷுஅபுல் ஈமான்ங்கிற ஹதீஸ் கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாங்களா இல்லையா? எல்லாம் ஹதீஸ் கிதாபுகள் தானே. இப்ப இதெல்லாம் குர்ஆன் ஓதி மையத்துக்கு ஓதலாம் இருக்கும் பொழுது அது என்ன அப்ப ஆதாரம் இல்லைன்னு ஏன் சொன்னீங்க? உடனே ஒரு ட்ரேட்மார்க் ஒரு பதில வச்சிருப்பாங்க இவங்க, என்ன தெரியுமில்ல? இது வந்து லைஃபான ஹதீஸ் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. லைஃப பத்தி நீங்க பேசவே கூடாதுங்கிறேன். ஏன் நெஞ்சில கை கட்டியல அது என்ன சரியான ஹதீஸா? நிரூபிக்க முடியுமா?
சையான ஹதீஸ் நிரூபிச்சிருக்க 1 லட்சம் ரூபாய் பரிசு நான் தரேன். அது லைஃபான ஹதீஸுங்க. அது தூக்கி வச்சுட்டு நெஞ்சில கை கட்ட வேண்டியது. நம்ம ஒரு ஹதீஸ் போட்டு போனா அது லைஃப்ங்கிறது. நீங்க நெஞ்சில கை கட்டுற வரைக்கும் லைஃப்ங்கிற பேச்சே எடுக்க கூடாது, மூச்சு விடக்கூடாது. நீங்க நெஞ்சில கை கட்டீங்களா அது விட்டுருங்க, கீழே இறக்கிருங்க. அப்ப சொல்லுங்க நீங்க கொண்டு வர லைஃப் நாங்க பதில் சொல்றோம். அது வரைக்கும் நீங்க சொல்லவே கூடாது. ஏன் தெரியுமா? இந்த அலா சத்ரிஹி அப்படின்னு வருதுல, அந்த ஹதீஸ் இப்னு ஹுஸைமாவோட இருக்குது. அந்த இப்னு ஹுஸைமாவோட ஹதீஸ் பக்கத்திலே எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த ஹதீஸுடைய தரம் என்னன்னு. இது லைஃபான ஹதீஸ். ஏன்னா அறிவிப்பாளர் வரிசையிலே முஹம்மது என்பவர் இடம்பெறுகிறார். அவர் செய்யுல் ஹிஃப்தி மனன சக்தி சரியில்லாதவர். எங்க இருக்கு? எந்த கிதாபுல ஹதீஸ் எடுத்தாங்களோ பக்கத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. இது லைஃபான ஹதீஸ். அதை ஏன் தூக்குனீங்க? நீங்க தான் ஆதாரபூர்வமான ஹதீஸை தான் பின்பற்றுவோம். இது வெறும் வார்த்தை, அவர்களின் வாழ்க்கையில் இல்லை. வாழ்க்கையில என்ன லைஃப் தான். உடனே இது லைஃப் தான். நாங்க இந்த அஹ்மதுல ஒரு ஹதீஸ் இருக்குது, அதை வச்சுதான் நாங்க இப்படி செய்யப்பட்டிருக்கோம். அஹ்மதுல ஹதீஸ் இருக்கு, அதுல இதை விட லைஃப் அது அதுல இருக்கு. ஏன்னா அதுல குபைசா என்பவரும் இடம்பெறுகிறார், சிமாக் என்பவரும் இடம்பெறுகிறார். 2 பேர் பிரச்சனைக்குரியவர் இடம்பெறுகிறார்கள் அதுல. அதனால நெஞ்சுக்கு மேல கை கட்டுவதுங்கிறது ஆதாரபூர்வமான ஹதீஸே இல்ல, பலவீனமான ஹதீஸ். பலவீனமான ஹதீஸை வலுக்கட்டாம பிடிச்சுக்கிட்டு நெஞ்சுக்கு மேல கை வச்சுக்கிட்டு நாங்க சொல்ற ஹதீஸை போய் லைவ்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இனிமே லைவ்ங்க வார்த்தை எடுக்க கூடாது. நெஞ்சில கையை எடுக்க அப்ப சொல்லுங்க, அப்ப நாங்க ஒப்புக்கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அவர்களுக்கு 2 கைகள் உண்டு, நமக்கு 2 கைகள். அதுலதான் நம்ம சொல்றது விளக்கம் தெரிஞ்சவங்ககிட்ட போய் எதையும் கேளுங்கன்னு சொல்றது. அதனாலதான் சும்மா குர்ஆன் ஹதீஸ் சொல்லிவிட்டா மட்டும் போதுமா? 2 காமிச்சிட்டா போதுமா? ஒரு ஸ்கூல்ல ஒரு மாணவன் சாரை பார்த்து சார் இப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற. ஒரு எலெக்ஷன்ல அரசியல் கட்சி இப்படி காமிச்சுக்கிட்டே போகும், அதுக்கு அர்த்தம் வேற. இவங்க இப்படி 2 காமிக்கிறாங்க, அர்த்தமே வேற. என்ன? ஒண்ணு இப்னு தய்மியா, இன்னொன்னு முஹம்மது அப்துல் வஹாப். அதுதான் உண்மை. இந்த 2 பேர் அந்த காலத்துல பிரச்சனை, குழப்பம், முஸ்லிம்கள் மத்தியில வேற்றுமை, வேறுபாடு எல்லாம் உண்டு பண்ணுவாங்க. அந்த கொள்கையை தான் இப்ப மக்கள் மத்திய சொல்றாங்க. குர்ஆன் ஹதீஸ்ங்கிற சாயம் பூசி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நேரடியா சொன்னா ஒரு ஆள் கூட அவங்க பின்னால இருக்க மாட்டாங்க. அதுக்கான குர்ஆன் ஹதீஸ் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இவருடைய கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லை. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் தான் உண்மையில் குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் 100க்கு 100 உண்மைங்கிறத நம்ம மனசுல நிலைநிறுத்த வேண்டும். இன்னொரு பாருங்க, தெரிஞ்சவங்க கிட்ட தான் கேட்கணும் சொல்றோம், அவங்களுக்கும் தெரிய எப்படி மத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு கண்டாக்டருங்க, அவர்கிட்ட ஒரு ஆள் போனாரு, பெஞ்சில உட்கார வச்சாரு, டாக்டர் மருந்து ஊத்தினாரு, எப்படி இருக்குன்னு கேட்டாரு. இந்த ஆள் சொன்னா இனிக்குது டாக்டர். எனக்கு இனிக்குதா? கண்ணுல ஊத்தினா எரியும் அல்லது குளிர்ச்சியா இருக்கும், எப்படி இருக்குன்னு கேட்கிறேன், இனிக்குதுங்கிற. அதுக்கு அவன் சொல்றான், நீங்க எங்க டாக்டர் என் கண்ணுல மருந்து ஊத்துனீங்க, என் வாயிலே ஊத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறான். அந்த டாக்டருக்கு கண்ணது வாயதுன்னு தெரியல. அவர்கிட்ட போய் இந்த ஆள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாரு. இப்ப இவன் நிலைமை என்ன ஆகும்? அதே டாக்டர் இன்னொரு ஆள் போனான், டாக்டர் எதை பார்த்தாலும் எனக்கு 2 தெரியுது அப்படின்னா. போனது ஒரு ஆளு தான். டாக்டர் அவனை பார்த்து கேட்கிறாரு, இதை சொல்ல ஏன் 4 பேர் வந்தீங்க அப்படிங்கிறாரு. அவருக்கு எதை பார்த்தாலும் 4 நாளா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவர்கிட்ட போறாரு இவரு. இப்படி இருந்தா என்ன ஆகுங்க? அமெரிக்காவுல ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ங்க, அதை பார்வையிடுறதுக்கு ஜனாதிபதி போறாரு. ஓரளவுக்கு குணமான ஒரு ஆளை வார்த்தைகள் அர்த்தம் தெரியலையே, இருக்கிற மாதிரி சொல்ல தெரியலையே, தேவைப்பட்ட எனர்ஜி ஃபிட் பண்ணி சேர்த்து இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுவா குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகின்ற அழகு? ஆனா அவரு சொன்னப்பாங்க எப்படி இருக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு, நாம் வேறு. அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல. அவர்களுக்கு 2 கைகள், நமக்கு 2 கைகள். அதுல வேணா ஒற்றுமை இருக்கலாம். கையினுடைய தரம், ஆற்றல் என்று வருகின்ற போது அந்த கை வேற, நம்ம கை வேற. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து, யார சொல்லலாம், உங்களுடைய ஹதீஸை கேட்கிறேன், ஆனா மறந்து போயிருது, நான் மறக்காம இருக்கணும், நல்ல ஞாபக சக்தி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க மேல போட்டுக்கிற அந்த துண்டை எடுத்து கீழே விரிங்கன்னாங்க. விரிச்சாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு லரஃப பியதிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய கையால் இப்படி அள்ளி போட்டாங்க. பின்பு இதை மடிச்சு வச்சுக்கிறீங்க அப்படின்னாங்க. நான் இப்ப இதை அப்படியே மடிச்சு என் நெஞ்சோட அணைச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்து எந்த ஹதீஸை கேட்டாலும் அது என்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து போய்விடும், நான் ஒரு காலம் மறப்பதே இல்லை என்கிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ வந்த தோழருக்கு ஞாபக சக்தி வேணும். இப்பெல்லாம் ஞாபக சக்திக்கு மருந்து வருது, அது வருது, இது வருது, அது வேற விஷயம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட முறையிட்ட உடனே எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க? கையால இப்படி அள்ளி போடுறாங்க. அந்த துண்டுல என்ன இருந்துச்சு? கையில ஒண்ணும் கிடையாது. துண்டை விரிக்க சொன்னாங்க.
இந்தாங்க ஒண்ணுமே இல்ல. இதுதான் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடிக்க வச்சு சொன்னாங்களா, துண்டுல என்ன